கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறது. கட்டுமான பணியில் நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய கிருபையினால் அந்த ஏர் கண்டிஷன் உண்டான எல்லா காரியம் வந்திருக்கு. அது இந்த வாரத்தில் அது பொருத்த வேண்டும். அதுக்காக தொடர்ந்து ஜெபம் வராதவங்கள வந்து ஜெபம் பண்ணுங்க. வந்து வேடிக்கை பார்க்க உங்களை கூப்பிடலை, வந்து ஜெபம் பண்ண கூப்பிடுறோம். அங்கே நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்குது, கொஞ்சம் துடைக்க வாங்க எங்களோட சேர்ந்து. பாஸ்டர்ஸ் தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்துக்காக கழுத்தை கொடுக்கணும். கைகளை உயர்த்தி, கைகளையாவது கொடுங்க. கழுத்தை கொடுக்கலன்னா பரவாயில்ல, எதை கொடுக்கணும்? கைகளையாக கொடுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி தொடப்பெல்லாம் வாங்கி நானே நேற்று பெருக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்து ஓடி வந்து ஒருத்தர் வாங்கி பெருக்க வர்றார், பக்கத்தில் இருக்கிற கடையில் இருக்கிறவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா செய்வோம். ஆண்டவருக்காக நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் மறந்து விடுகிற அநீதியுள்ள தேவன் அல்ல, அதை நினைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற காரியம் என்ன? எத்தனை பேர்? ஆனால் நான் உங்களுக்கு அந்த இது போடலை, ஆனால் நானே வார்த்தையை சொல்லுகிறேன். இனி கண்ணீர் இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இனி கண்ணீர் இல்லை. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். போன வாரம் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 105 17 முதல் 17 முதல் 19 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவர் யோசேப்பை புடமிட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. என்னன்னா, அவனை அதிபதியாக, சகோதரர்களுக்கு மேலாக ஒரு இரட்சகராக உயர்த்த போகிறார். தரிசனம் வந்தது. ஒரு முறை அல்ல, இருமுறை. அந்த வார்த்தைக்கு மாறாக தான் காரியங்கள் நடக்கிறது. மாஞ்செடியை வச்சு வளரும் காத்திருந்தா அது வளருவதற்கு பல காலமாகும். 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு கனி கொடுக்கும். அதாவது கனி கொடுத்துரும். ஆனால் கொஞ்சம் அந்த விதை முளைச்சி வரும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். எல்லாமே பிள்ளைகளோ குடும்ப வாழ்க்கை எல்லாத்திலும் ஒரு சின்ன முன்னேற்றத்தை பார்க்கும்போது சந்தோஷம் வரும். ஆனால் இங்கே யோசேப்புக்கு சொன்ன வார்த்தைக்கு ஆப்போசிட் தான் எல்லாமே நடக்குது. ஒரு வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இசைவாய் ஒரு அடையாளமாக வாழ்க்கையில் பார்க்க முடியலை. கண்ணீர். 17 வயதில் அதற்கு முன்னதாகவே கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்டு தரிசனம் பெற்ற ஒரு யோசேப்பு தன் சகோதரர்களாய் பகைக்கப்பட்டவனாய் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரா? ஒருவேளை நீங்க ஆண்டவரே அது என்னப்பா சம்பந்தமே இல்லைன்னு ஆரம்பிக்கவே இல்லையே. நீங்க சொன்ன வார்த்தையின் ஒரு சின்ன அடையாளத்தை கூட என்னால் பார்க்க முடியலையே. வேதனையோடு இருக்கிறீங்களா? இனி கண்ணீர் இல்லை. எப்போ? தேவ வார்த்தை நிறைவேறுகிற போது கண்ணீர் இல்லை. ஆனால் அது வரைக்கும் ஒரு பாதை நமக்கு உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென். எத்தனை பேர் இந்த பாதையில் போறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மயில் இறகு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மயில் இறகு அது எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு இறகு எவ்வளோ வெயிட் இருக்கும்? வெயிட் இருக்குமா? மயில் இறகை தக்கையாக யூஸ் பண்ணுவான். ஏன்னா வெயிட்லெஸ், காற்றுல பறக்கக்கூடியதான் மயில் இறகு. ஆனால் அந்த மயில் இறகை வண்டியில் ஏற்றும் போது ஏற்றிக்கிட்டே இருப்பான். ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஏற்றி முடித்த பிறகு ஒரே ஒரு மயில் இறகு தான் மீதம் இருக்குது. அதை எடுத்து அந்த வண்டியில் வைக்கலான்னு சொல்லி வைத்தா அந்த வண்டியினுடைய அச்சு முறிஞ்சு போயிடும், சக்கரம் உடைஞ்சிரும். ஏன் அச்சு முறிஞ்சிருச்சு? மயில் இறகு ஒரு அற்பமானது, ஒரு 5 கிராம் தான் இடம் இருக்குமா? அது எப்படி இவ்வளவு வெயிட் தாங்கி நிற்கிற அந்த வண்டியினுடைய அச்சை முறிச்சிருச்சு? இது இல்லை.
ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும், லிமிட்னு சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு மேலே அது பாரத்தை தாங்காது. அது மயில் இறகா இருந்தால் கூட அது அச்சு முறிஞ்சிரும்னு மனுஷனுக்கே தெரியும். அதனால் அவன் அதை செய்ய மாட்டான். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. விமானம் விழுந்துச்சே, ஏர் இண்டியா விமானம் ஏன் விழுந்துதான்? அதில் ஒரு தியரி சொல்கிறான், அதிகமான எடை. இவ்வளவு எடை தான் விமானம் ஏற்றி பறக்கணும். அதற்கு மேலே போனால் அது ஏறவே முடியாது. நோ டேக் ஆஃப். வானத்தை குழித்து பறக்க வேண்டிய விமானம் வானத்தில் தங்க முடியாமல் எழும்பி விழுந்து போனது. மரித்து போனார் 200 பேர். பாரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு தூரம் பாரத்தை வைக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென். அதற்கு மேலே ஒரு சின்ன மயில் இறகு அளவு கூட உன் வாழ்க்கையில் பாரம் வராது. கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் நன்றி சொல். அல்லேலூயா. உன் லிமிட் என்ன, உன் பலன் என்ன, உன் அளவு என்ன ஆண்டவருக்கு தெரியும். கைகளை அசைத்த ஆண்டவர் நன்றி சொல். பெரிய பாறை ஒரு அடியில் உடையாது. அடி மேலே அடி அடித்தான் அது உடையும். ஒருவேளை எத்தனாவது அடியில் அடிக்கணும் தெரியுமா? இந்த அடியில் தான் உடையும் நமக்கு தெரியாது. 7வது முறை அடிக்கும் போது அது உடையலாம். அதற்காக 7வது முறை என்கிற அந்த 7 மட்டும் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. 1லேருந்து 6 முடித்தா தான் 7 வரும். அல்லேலூயா. அது எந்த முறையில் உடையது நமக்கு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பலனை கடவுள் கொடுத்திருக்கிறார். கைகளை அசைத்து, உங்களை போல் அவர் இல்லை, அவரை போல் இவர் இல்லை. நம்ம யாரும் யாரோட கம்பேர் பண்ணவே வேண்டாம். கைகளை உயர்த்தி அடி மேலே அடி அடிக்கும் போது அந்த பாறை உடைவது போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அளவை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு. அதை ஆண்டவர் தாண்ட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், எடுத்து வாசிப்போமே. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அடுத்தது அப்படி தொடர்ந்து 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். நல்லா பாருங்க. 6 இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கினார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடராது. 7ஆவதிலும் பொல்லாப்பு உன்னை தொடாது. அடுத்தது 25 வரைக்கும் வாசிங்க. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும், பஞ்ச காலத்தில் மரணத்திற்கும் தொடர்ந்து வாசிங்க. யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்பொழுது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களுக்கு உம்மோடு சமாதானமாய் இருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். போதும். நல்லா பாருங்க, எத்தனை காரியத்தை சொல்றாரு பாருங்க. 6 பொல்லாப்பு, 7வது உன்னை தொடாது. கைகளை உயர்த்தி 6 தான், அதுக்கு மேல அடி கிடையாதுன்ட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை தொடர்ந்து அடி மேலே அடி வந்துகிட்டு இருக்கு, மாறவே முடியலை, தாங்கவே முடியலன்னு சொல்லி துயரத்தோடு வந்திருக்கிறீங்களா? துயரத்தில் கூப்பிட்டே பாடணுமே, அழுகுரல் கேட்டிரையா. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி அந்த கவியை பாடுவோமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காக கதறினேன். கைகளை உயர்த்தி, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. சபையார் பாடுங்களேன். துயரத்தில் ஆமென் அழுகுரல் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. குனிந்து கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஆண்டவரை பார்த்து பாட முடியும். பெரியவனாக்கினாரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. அல்லேலூயா. துயரப்பட்டு துன்பத்தோடு
துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில 6க்கு மேல ஒண்ணுமே இல்லைம்மா. 7ஆவதில் உன்னை பொல்லாப்பு தொடாதபடி உன்னை மறுபடியும் முந்தின சீருக்கு ஆண்டவர் அழைத்து செல்வார்னு விசுவாசிக்கிற மாத்திரம் கைதட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அளவு உண்டு. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயால என்ன சொல்லுகிறார்? அந்நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். கைகளை உயர்த்தி. ஒரு நாள் உண்டு, உன் தோல்ல இருக்கிற சுமை, உன் கழுத்து இருக்கிற நுகத்தை உடைக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? உன் வாழ்வில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் அகற்ற ஒரு நாளை முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துக்கு மணல் எல்லையா ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? இந்த சமுத்திரத்தின் கரையிலே நான் நிற்கும் போது, நீங்கள் நிற்கும் போது, நம்ம கடற்கரையில் இருந்தால் நல்லா காற்று வாங்கலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அந்த கடலானது அதனுடைய கரையை தாண்டி வந்துட்டா அது என் மூச்சு காற்றை வாங்கிடும். சொல்றதுன்னு பேர் புரியுது? நான் கடற்கரையில் நின்னா காற்று வாங்கலாம், ஆனால் கடலானது தன் கரையை தாண்டிட்டா என் மூச்சு காற்று அது வாங்கிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடலை பார்த்து நீ தாண்டக்கூடாது, இம்மட்டும் வா, இனிமேல் வராத, அடங்குன்னு சொல்லிட்டார். கைகளை தட்டி. உங்கள் வாழ்க்கையில் சுனாமி வருமா? பயப்படாதீங்க. நிலநடுக்கம் வந்துருச்சா? சுனாமி வருமா? எல்லா சுனாமிக்கும் முன்பாக கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிற ஒரு காரியம், அடங்கு, இது மட்டும் வா, இனி வராதே. கைகளை தொட்டி. இனி ஒரு சுனாமி நீ சந்திக்க மாட்டே. கைகளை தொட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏசாயா சொல்லுகிறான், இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். இருள் சூழ்ந்த நேரம்தான் கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் ஒரு. காத்துருங்க. அந்த இருளை பார்த்து சோர்ந்துடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம் வரும், அதை பார்த்து உடைந்து போகாதீங்க. அந்த இருள் சூழ்ந்த நேரம் தான் கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல வருகிற ஒரு நேரமாம். கைகளை உயர்த்தி. அந்த வெளிச்சத்தில் தான் ராஜாக்கள் உன் வாழ்விலே வரும்போது அந்த வெளிச்சத்தை தேடி ராஜாக்களும் ஜனங்களும் உன்னிடம் வருவார்களாம். கைகளை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் உண்டு, அதை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 60, 19, 20 அந்த வார்த்தையை வாசிங்களே. அது என்ன சொல்லுகிறார்? ஒரு நாளிலே ஆண்டவர் என்ன செய்வாராம்? வாசிங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல். சூரியன் பகலிலே வெளிச்சம் தராது, அது வேண்டாம். சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக. அடுத்த வார்த்தை என்ன சொல்றார்? உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சந்திரன் மறைவதில்லை. உன் சந்திரன் மறைவது இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். கைகளை தட்டி. சூரியன் சந்திரன் சொன்ன ஆளுகை அதிகாரங்கள், இந்த அதிகாரம் உனக்கு ஒருவேளை ஆசீர்வாதத்தை கொண்டு வராமல் இருக்கலாம். இந்த அரசாங்கம் போய் அடுத்த அரசாங்கம், அடுத்த அரசாங்கம் போய் வேறு ஒரு அரசாங்கம், யார்கிட்ட உனக்கு எனக்கு தயவு வராது. உங்கள் மேனேஜர் மாறுறதுனால, உங்களுக்கு இன்சார்ஜ் மாறுறதுனால ஒரு தயவும் கிடைக்காது. கர்த்தர் இவைகளால் கிடைக்காத தயவை அவரே கொடுக்க வல்லவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி. இனி சந்திரன் வேண்டாமா, சூரியன் வேண்டாமா, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். அதோட அர்த்தம் என்ன? ஒரு அளவு இருக்கு. நீங்கள் விட்ட கண்ணீருக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவு வரும்போது அதுக்கு தாண்டாது. நகோமி, ஓ கண்ணீருக்கு அளவை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை தாண்டாது. அல்லேலூயா. அண்ணாள், உன் கண்ணீரை கர்த்தர் வைத்திருக்கிற, அளந்து வைத்திருக்கிற, அதை தாண்டாது. கைகளை உயர்த்தி. எத்தனை பேர் விசுவாசம்? தாவீதே, உன் அழுக்குரலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீ பலன் இல்லாமல் போக மட்டும் அழுததை பார்த்திருக்கிறார். கர்த்தர் அதை தாண்ட விட மாட்டார். அல்லேலூயா. எசேக்கியா பார்த்து சொல்லுங்க, உன் கண்ணீரை கண்டு, உன் விண்ணப்பத்தை கேட்ட, நான் உனக்கு இறங்குவேன். கைகளை தட்டி. ஒரு அளவு. அல்லேலூயா. அதை தாண்ட விட மாட்டார். நிச்சயமாகவே உனக்கு நல்ல முடிவை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராமத்தை எடுத்து வாசிக்க வேணாம், நேரம் இல்லாதனால ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. யாத்திரை 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களே. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாகவும் சேகரித்தார்கள். என்ன சேர்த்தாங்கன்னு சொன்னா, வானத்தில் வந்து விழுந்த மன்னாவை அவர்கள் சேகரித்தார்கள். அப்போ எல்லாரும் கொஞ்சம் பேர் நிறைய சேர்த்துட்டான், சில பேர் சேர்க்கவே முடியல. அவனுக்கு உடம்பு குனிய முடியல, முதுகு வலி. ஒருவேளை முதுகு வலியில் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? சில பேர் கால் வலி, அவங்க வீட்டிலேருந்து நகரக்கூட முடியல, வீட்டு வாசலில் கிடக்கிறத மட்டும் எடுத்தாங்க. அப்போ அதை பார்க்கும்போது வானத்திலிருந்து வந்து விழுந்த மன்னாவை சேகரித்தார். பலம் வாய்ந்தவர்கள் சேகரித்தார்கள், திறமை வாய்ந்தவர்கள் சேகரித்தார்கள். பலவீனர் யாரும் அதை சேகரிக்க முடியலை.
சேகரிக்க முடியாத அப்பா, வயசாயிடுச்சு, அவரால் போய் எடுத்துட்டு வர முடியல, பிள்ளைகள் பட்டினி கிடக்கணுமா? ஆண்டவர் எல்லாருக்கும் படி அளந்திருக்கிறாரே, கிடக்கணுமா? எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு சிலர் தான் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பிறகு ஆண்டவர் சொல்கிறார், எடுத்து வந்ததை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓமர் அளவா பிரித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடு என்று சொல்லிவிட்டார். கைகளை அசைத்து, அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமானது இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை, எல்லாருக்கும் ஒன்று போல் படி அளக்க வானத்தை திறந்த ஆண்டவர், உன்னால் சேகரிக்க முடியல, உன் பிள்ளைகளுக்கு, உன் எதிர்காலத்துக்கு உன்னால் சேர்த்து வைக்க முடியலை, உன் குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், வேதனை இருக்கலாம், நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு படி அளக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார்? போதும் என்கிற ஒரு மனது நமக்கு வேணும். ரெண்டாவது, ஏன்னா உன்னை போலவே அடுத்தவனை நேசிக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டியதான் ஆண்டவருடைய உபதேசம். கைகளை உயர்த்தி, இதை ஆண்டவர் வனாந்திரத்தில் தன் ஜனத்துக்கு சொல்லிக் கொடுத்தார். வீடோடு வீடு சேர்த்துக்கிட்டு போகாத உனக்கு ஐயோ, வயலோடு வயலை சேர்த்துக்கிட்டு போகாத உனக்கு ஐயோ. அதனுடைய அர்த்தம் என்ன? 2-3 வீடு வாங்கக்கூடாதா? ஒரு வீடு வாங்குற பிறகு அடுத்தது என்ன யோசிக்கணும்னா, அடுத்த வீடு வாங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக அடுத்தவன் வீடு வாங்க வேண்டும் என்று ஜெபிப்பாயானால் கர்த்தர் உன் பேரில் பிரியமாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அடுத்த வீடு, அடுத்தவன் வீடு வாங்கணும், அடுத்தவன் வாகனம் வாங்கணும், அடுத்தவன் பிள்ளையும் படிக்கணும். கைகளை தட்டி, இதுதான் கிறிஸ்தவர்களுடைய உபதேசம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவு, அதை தாண்டவன் நீ நிறைய சேர்த்துட்ட இல்லைப்பா, நீ ஒரு நாள் அதை கொடுத்து தான் ஆகணும். கைகளை உயர்த்தி, உன்ட்டு ஒன்றுமே இல்லை, பயப்படாத, உனக்கு ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்க சொல்லுவார். கைகளை தட்டி விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க. இவ்வளோதானே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது, ஆண்டவருடைய உபதேசங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், அவர் வருவார். ஆனால் நீடிய பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. கைகளை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அடையாளங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு நீடிய பொறுமை தான் இருக்கு. எல்லா மனுஷனும் மனம் திரும்ப தான் விரும்புகிறாரு. ஆனால் அதற்கு ஒரு முடிவு இருக்குல்லவா? யாருமே ஆண்டவர் வரமாட்டான்னு நிலையில வாழ முடியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, உன் கண்ணீருக்கு ஒரு அளவு உண்டு, உன் உணவிற்கு அளவு உண்டு, அதை தாண்டாத. அதிக உணவு சாப்பிட்டா வாழ்க்கை வீணாக போயிடும். உன் கண்ணீருக்கு அளவு வச்சிருக்கா, உன் பாரத்துக்கு அளவு வச்சிருக்கார், உன்னுடைய பலத்திற்கு ஒரு அளவு வச்சிருக்கார், எல்லாம் தெரியும். அதுக்கு மேலே ஆண்டவர் பாரம் சுமத்த மாட்டார், கண்ணீர் விட வைக்க மாட்டார், உன்னை வேதனையோடு அலைய விட மாட்டார். இனி கண்ணீர் இல்லாத நாட்களை தருவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை நம்ம வாசித்தோம். யோசேப்பு புடமிடப்பட்டான். யோசேப்பு ஏன் புடமிடணும்? ஆண்டவர் ஏன் யோசேப்பை புடமிடணும்? அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒருவேளை நான் நினைக்கலாம், ஆண்டவர் புடமிடுறாருனா நான் என்கிட்ட பாவம் இருக்கா? நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமானாக இருக்கிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன், கர்த்தருக்கு எந்த ஒரு குறையை நான் வைத்ததில்லை. அநேக பேர் நினைக்கிறது அப்படி தான். என்ன குறை வச்சேன்ப்பா உங்களுக்கு? இதை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். நான் என்ன பாவம் செஞ்சேன்ப்பா, என்ன நீதியை நான் செய்யலை, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொஸ்டினாக கொண்டு போவோம். இதில் எத்தனை பேர் கொண்டு போனீங்கன்னு எனக்கு தெரியாது. பிரச்சனை போராட்டம் மாறாத போது நீங்கள் ஒன்று யோசிக்கணும். யோபுவை பார்க்க நான் நீதிமானா? தானியேலை பார்க்க நீதிமானா? மோசேயை பார்க்கலாம், பவுலை பார்க்கலாம், ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம் நான் நீதிமானா? அவர்கள் எல்லாரும் பாடுகளின் வழியாக போனாங்களே, ஏன்? நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் புடமிடுகிறார். நான் தங்கம் தானே, ஏன் என்னை புடமிடணும்னா ஒன்று புரிஞ்சுங்க, தங்க கட்டி நீங்கள் நானும் பியூர் ஆக்கிட்டோம். ஆண்டவர் என்னை வாழ்க்கையில் ரட்சிக்கும் போது என் வாழ்க்கையில் ஒரு பாவமும் இல்லை. ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி ஒரு தங்கத்தை போல பியூர் ஆக்கிட்டார். இனிமேல் ஏன் புடமிடணும்? நான் தங்க கட்டியாக இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னை ராஜாவுடைய கிரீடமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அப்போ தங்க கட்டிய ராஜா தலைமையில் வச்சா ஒத்துக்குவானா? தங்க கட்டி ராஜா தலையில் நூல் போட்டு கட்டிக்கன்னு சொன்ன ஒத்துக்குவானா? அதான் கிரீடம். அதை கிரீடமாய் மாற்றுவதற்கு அவன் என்ன செய்யணும்? அதை உருக்கணும், புடமிடணும், தட்டணும், நறுக்கணும். இதெல்லாம் நடந்ததான் அது கிரீடமாக மாறும். கைகளை எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன்? நீங்கள் நீதிமான் தான், நான் நீதிமான் தான், ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் நீதிமான் தான், பரிசுத்த பாதையில் தான் நம்மை நடத்துகிறார். ஆனால் புடமிடுவது எதற்குனா, முதல் காரியம் நம்மை அவர் விரும்புகிறபடி மாற்ற நம்மை புடமிடுகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்க, சங்கீதம் 105 அந்த ஒரு புருஷனை அனுப்பினேன். அதை வாசிங்களேன். ராஜா ஆள் அனுப்பி, இல்லை 17க்கு முன்னாடி 105 ஒரு புருஷனை அனுப்பினேன், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்ட. அதை வாசிங்க.
சங்கீதம் 105 எடுத்து கையில் வச்சு. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். நல்லா பாருங்க, ஆண்டவர் அனுப்புறார். யோசேப்பை அனுப்பின வசனம் சொல்லுது. ஆனால் அவன் சிறை கைதியா மாறுறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் அடிமையாக போகிறான், ஒரு கைதியாக போகிறான், குற்றம் சாட்டப்பட்டவனாய் போகிறான், கண்ணீரோடு போகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் அனுப்பினேன், ஒரு புருஷனை அனுப்பினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் அந்த வழிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமா இருக்கு. கைகளை உயர்த்து. உன்னை ஆண்டவர் அனுப்புவார், ஒரு துரிதமான ஒரு அற்புதமான இடத்துல உன்னை உட்கார வைக்க உன்னை ஆண்டவர் அனுப்புவார். ஆனால் வழிகள் வித்தியாசமா இருக்கும். பயப்படாதீங்க, அந்த வழியின் முடிவில கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறேன், என்னன்னா வசனம் சொல்லுகிறது, தாங்கக்கூடிய பலனையும் தப்பி செல்கிற வழியை உண்டாக்குவாராம். ஏன் தாங்கக்கூடிய பலன் தப்பி செல்கிற வழி இது சொல்றாருன்னா, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லாருமே மாம்சத்தின் எண்ணங்கள் உடையவர். நம்முடைய வாழ்க்கையில் மாம்சம் மனசும் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆவியானவரும் நம்முடைய ஆத்மாவில் இடைப்பட்டு கொண்டே தான் இருப்பார். நம்முடைய ஆவியோடு பேசுவார். எந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிற ரெண்டு சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கு. எந்த சிந்தனைக்கு நீ இடம் கொடுக்கிற? நமக்கு அநியாயம் செய்த மனிதர்கள் எதிரில் வரும்போது நமக்கு என்ன சிந்தனை வரும்? அவன் காரில் போகிறான், நீ நடந்து போகிற. உனக்கு அநியாயம் செய்து உன் சொத்தை ஏமாத்திட்டான் ஒருத்தன். அவன் காரில் போகிறான், நீ நடந்து போகிற. என்ன சிந்தனை வரும்? ஆண்டவரே, ஏமாத்துறவன் காரில் போகிறானே, பத்திரமா போய் சேரணும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுவோமா? போகிறவன் அப்படியே மேலே கட்டிகிட்டு இருக்கிறான் பாலம், எவன் மேலேயோ விழுது, இவன் மேலே விழ மாட்டேங்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். வருமா? வராதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கை வைத்து காண்பீங்க? வரும். அதான் மாம்சம். ஆனால் அந்த மாம்சம் என்ன வரும்போது அதற்கு இடம் கொடுக்காம, அப்பா அவன் என்னை ஏமாத்துற உண்மைதான், நல்லா இருக்கான் அன்றைக்கி, அவனை விட்டுருங்க, என் சத்துருவை நான் நேசிக்க எனக்கு இருதயம் தாங்கன்னு சொன்னான். அதுதான் சுய பலன் இல்லாத தேவ பலனின் வாழ்க்கை. இதை ஆண்டவர் நம்ம இடத்துல மோல்டு பண்ண விரும்புகிறார். எத்தனை பேரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல. இதுதான் புதிய ஏற்பாட்டின் உபதேசமே. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கதா உங்களை என்னை முன்குறித்து இருக்கிறார். அதற்கு முன்னோடியாக தான் யோசேப்பு காணப்படுகிறான். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு வரும்பொழுது நான் என்ன செய்கிறேன்? யாருமே பார்க்க முடியாத இடத்துல நான் இருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்? பொண்ணும் பொருளும் கொட்டி கிடக்குது, ஆகான் பார்க்குறான், யாருமே பார்க்கலாம், எடுத்துட்டான். அந்த இடத்துல நீங்களும் நானாக இருந்தால் என்ன செய்வோம்? நல்லா பாருங்க, யோசேப்புக்கு பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு, தாவீதுக்கும் வாய்ப்பு. யோசேப்பு விட்டுட்டு ஓடுகிறான். தாவீது நின்றான், யோசேப்பு ஓடினான். யோசேப்பு ஓடினதனால் அவன் வென்றான். தாவீது நின்றதுனால ஒருவனை கொன்றான். இரத்தப்பழி அவன் வாழ்க்கையில் வந்துருச்சு. ஏன் இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வருது? ஏன் இது ஆண்டவர் தடுக்கக்கூடாதா? ஒன்று புரிஞ்சுங்க, இந்த சோதனை வரும்போது தான் நான் யார், எனக்குள்ள இருக்கிற லட்சணம் என்னன்னு வெளிப்படும். கைகள், எனக்குள் உண்மை எப்படிப்பட்ட மனிதன் நான் பிரசங்கிப்பதனால நல்லவன் அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில், பாவம் செய்கிற வாய்ப்பு கிடைக்கிற சூழ்நிலையில் என்னிலிருந்து வெளிப்படுவதே அதுதான் உண்மையான காரியம். அதை நான் உடைக்கணும். கைகள், அதை தெரிந்து கொள்வதற்கு தான் பிரசங்கி சொல்கிறான். மனிதர்கள் தங்கள் இதயத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னா மிருகத்தை போல் இருக்கிறான் என்பதை அறிவதற்கு தான் சோதனை. கைகளை உயர்த்து. நான் எப்படி இருக்கிறேன்? சில நேரம் மிருகம் என்ன பண்ணும்? குட்டியை கடிக்கும். கடைசி காலத்தில் தாய் செய், அம்மான்வா, அப்பான்வா, தங்கன்வா, தங்கச்சின்வா. இந்த உறவெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேதனையில் முடிகிற காரியம் இதெல்லாம். கவனமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த சோதனை? ஆண்டவர் சோதனை வராமல் தடுத்துடலாமா? ஏன் பிசாசு வச்சிருக்காரு? ஒன்று நீங்களும் நானும் யார்? நமக்குள்ள அந்த வாய்ப்புகள் வரும்போது நான் யார் என்பது வெளிப்படும். கைகள், அது வெளிப்படுகிற நேரம் தான் நான் ஆண்டவரை பற்றி கொள்கிற ஒரு நேரம். கைகளை உயர்த்தி ஆமே. பலத்துக்கு மிஞ்சின சில போராட்டங்கள் வரும் வாழ்க்கையில். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, என் பலன் என்ன எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். பவுல் என்ன சொல்றான்? வாசிங்களேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனது இல்லை.
அடுத்தது என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக, பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். நல்லா பாருங்க, பலத்துக்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் பாரம் வந்துருச்சு எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல், இப்ப சொல்றான், எங்கள் மேல நான் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று காத்திருந்தேன். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. பலத்துக்கு மிஞ்சின போராட்டம் ஆசியாவில் வந்துருச்சு. அவனுக்கு மரணம் தான் வரப்போகுது. அது வரைக்கும் அவன் பலத்துல போராடுறான், எப்படியோ ஜெபிக்கிறான் அல்லது வேற ஏதாவது பிரயாசப்படுறான். எப்படி ஆகிலும் அந்த போராட்டத்தை வெளியில வரணும் அவன் முயற்சி பண்றான். ஒரு முயற்சி சக்சஸ் கிடையாது. கடைசியில் விட்டுட்டான். இதுக்கு மேல என்னால் முடியாது ஆண்டவரே, என் பலத்துக்கு மிஞ்சின, என் அறிவுக்கு மிஞ்சின, என் திறமைக்கு மிஞ்சின போராட்டம் இது, உங்க கையில நான் கொடுத்துறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி சரண்டர் பண்றான். தான் மேல நம்பிக்கை இல்லை, அவர்கள் மேல் நம்பிக்கை இல்லை. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் அவன் நம்பிக்கை வைக்கும் போது தான் அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பலன் உடைவதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். எதிர்மே நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுது. கைகளை உயர். அதே போல அப்போஸ்தலன் பவுல் கப்பர் பயணத்தில் போகிறான். அந்த இடத்துல 14 நாளா அவனுக்கு சூரிய வெளிச்சமே இல்லை. அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, 20ஆம் அதிகாரத்தில் 27 வாசிங்க, 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருக்கபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போய், எல்லா நம்பிக்கையும் இழந்து போன ஒரு நிலை. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். ஏன் அப்படிப்பட்ட பரிசுத்தவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை? எல்லா நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. ஏற்கனவே ஆசியால இந்த இடத்துல கப்பல் நடுவுல தப்பி பிழைப்போம் என்கிற வழியே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்பிக்கை அற்று போன நிலை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார்? எப்போ என் வாழ்க்கையில என் நம்பிக்கை உடைகிறதோ, எப்பொழுது என் பலன் நசுக்கப்படுகிறதோ, எப்பொழுது இனி முடியாது என்கிற நிலை வருகிறதோ, எங்கு என் சுய பலன் மறிக்கிறதோ, எந்த இடத்துல எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிறனோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படுது, தேவனுடைய மகிமை வெளிப்படுது, தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நிரப்புகிறது. ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார், ஒரு புதிய வழியையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சிடும். பவுல் பயணப்படும் போது அவன் சொல்லுகிறான், ஒரு பெரிய போராட்டம் வரப்போகுதுப்பா, பயணம் சரியில்லை, மாட்டிக்குவோம். அப்போ அவர்கள் என்ன சொன்னாங்க? இல்லை, இந்த பயணம் காற்று நல்லா இருக்குது, தென்றல் அடிக்குது, பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். உன் வாழ்க்கையில் ஆரம்பம் தென்றலாக இருக்கும். தென்றல் நம்பி போயிடாத. தென்றலை போல தென்றல் தழுவும், தென்றல் வருடும், தென்றல் சுகத்தை கொடுக்கும், தென்றல் இன்பமாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய திட்டம் தென்றல் காற்றிலே இல்லை, யுரோகொலி தான் என்கிற கடுங்காற்றிலே இருக்குது. கைகளை உயர்த்தியாமே. எத்தனை பேர் அந்த புயலை விரும்புவோம்? ஒருவனும் விரும்பல. ஆனால் அந்த தென்றல் காற்று இருந்தா பவுல் நேரடியாக எங்கே தான் போயிருப்பான்? ஜெயிலுக்கு தான் போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன அனுப்புறார்? சூறாவளி அனுப்புறார். யூரோகொலி தான் ஒரு கடுங்காற்று கப்பலை சிதைச்சு போடுது, அங்க இருக்கிற தளவாடங்களை சிதைச்சு போடுது, அவன் கொண்டு போன பொருட்களை தூக்கி எரிய வைக்குது. எல்லாரும் மரிக்கும் நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பவுலே, நான் உன்னை காப்பாற்றுவேன். கைகளை உயர்த்தி உன்னை கொண்டு போய் ரோமாவில் நிறுத்துவேன். அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். கைகளை உயர்த்தி அந்த யூரோகொலி தான் என்கிற சூறாவளி அவனை எங்க கொண்டு போய் விழ செய்தது? மெலிந்தா தீவுக்கு கொண்டு போச்சு. கைகளை உயர்த்தி ஆமே. அப்போ பொல்லாத சத்ரு சில நேரம் நமக்கு தென்றலை கொடுத்து எங்கே அனுப்புவான்? ஜெயிலுக்கு தான் அனுப்புவான். தென்றல் நல்லா இருக்கு, நேரம் எங்கே போகிற? ஜெயிலுக்கு தான் போகிற. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவருடைய கடுங்காற்று நம்முடைய வாழ்க்கையில் மோதும் போது நம்ம எங்கே போவோம்? ஆண்டவர் வலுக்கட்டாயமா கப்பலை திருப்பி எங்க கொண்டு வராரு? மெலிந்தா தீவுக்கு போறார். அந்த இடத்துல அந்த தீவார் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை குறித்து, என்னை குறித்து கர்த்தர் முன் குறித்து வைத்திருந்தா நம்மை குறித்து வைத்த திட்டம் நிறைவேற தென்றல் அல்ல, ஒரு கடுங்காற்றை கர்த்தர் அனுப்புவார். ஏன்னா வசனம் தெளிவாக இருக்குது. கர்த்தருடைய வழி சூறாவளி காற்றில் இருக்கு, காற்றில் இருக்குது, பெருங்காற்றில் இருக்குது. அப்படித்தான் நாகும்ல எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் காற்றுக்காக நன்றி சொல்லுங்க. தென்றல் ஒருவேளை உன்னை வருடி போகிற தென்றல் வராம போகலாம், உன்னை தழுவி கொண்டு போகிற தென்றல் வராம போகலாம். அதனுடைய முடிவு சிறை, நித்திய நரகம்.
ஆனா ஒரு யூரோகுழி தான், ஒரு கடுங்காற்று உன் வாழ்வை இருக்கிற எல்லாத்தையும் நம்பிக்கை உறிஞ்சக்கூடிய ஒரு பலவீனமான நேரம் தான் உன் ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்க திட்டம் நிறைவேறுகிற காலம். கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா உற்சாகமா கைகளை தட்டுங்க, ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா பாருங்களேன், என் பலன் ஒடுங்கும் போது, அதாவது நம்ம வாழ்க்கையில் இந்த பலன் பல வகையில் ஒடுங்கும். நம்மை விட சிறியவர்கள் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது, அற்பமான மக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, நம்முடைய உண்மை கேலி கூத்தாக மாறும்போது, நம்முடைய பரிசுத்தம் தண்டனையை கொடுக்கும்போது, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவரே, என்ன நடக்குது என் வாழ்க்கையில்? ஏன் இப்படி போகுது? நான் பரிசுத்தமாக வாழ வாழ எனக்கு வேதனையா? நான் உண்மையை இருக்க எனக்கு போராட்டமா? படுபாவி அணிய நல்லா இருக்கிற ஆண்டவரே, பாவம் செய்தவன் சபைக்கு வந்துட்டு போறான், பார்க்க பரிசுத்தவான் மேல அவன் பின்னாடி 4 பேர் பாஸ்டர்ஸ் போறாங்க. உண்மையா நேர்மையா வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிற என் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் கூட வர்றதில்லை. என்ன ஆண்டவரே? கேள்வி வரும். உன்னை விட அற்பமான மக்கள் உன்னை எதிர்த்து நிற்கும் போது பாட்டு போடுவோம் இல்லையா? நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் பாட முடியுமா? உன்னை விட சின்ன ஆள் உங்களை எதிர்த்து நிற்கிறான், பாடுவீங்களா? எத்தனை பேர் பாடுவீங்க? கைகளை உயர்த்து. நான் இல்லைப்பா. பவுல் சொல்றான்ல, நான் இல்லை, இனி நான் அல்ல, இயேசுவே. இயேசுதான் கன்னத்தில் அரைஞ்சா ஒத்துக்குவார், இயேசுதான் முகத்தில் துப்புனா தொடச்சுக்குவார், இயேசுதான் அடிச்சாலும் குத்துனாலும் மன்னிப்பார். நான் யாரு? நான் இல்லை. பாடுவனா? என் பேலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. அருமையான தேவ சொந்த சகோதரர்கள் உன்னை பகைக்கும் போது உன் மேல அநியாயமா குற்றம் சொல்லுவான், சொத்தை ஏமாத்திட்டான்னு சொல்லுவான், அபாண்டமா சொல்லுவான். நான் இல்லை. பாடுவியா? முடியுமா? பணத்தை வாங்கிட்டு 2 நாள் ஏமாத்துறான் ஒருத்தன், என்ன கண் எதிர ஏமாத்துறான். துரோகம். இப்ப சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு பாருங்க. இப்படி துரோகம் பண்ணிட்டு என்னை மறுதளிச்சுட்டு என் மேலே பாவ பழிய சுமத்துறான் ஒருத்தன்னா, நான் இல்லை அப்பா. பாட முடியுமா? நிச்சயமா என்னால பாட முடியலப்பா, என்னால முடியலப்பா. மக்கள் நம்மை வஞ்சிக்கும் போது, மக்கள் நம்மை ஏமாற்றும் போது, நாம் நம்பின மக்கள் நமக்கு துரோகங்களை இழைக்கும் பொழுது, நம்மை குற்றவாளியாக காண்பிக்கும் போது என்ன செய்வோம்? சில நேரங்களில் மனிதனாக நாம் என்ன பண்ணுவோம்? அப்பா, எனக்கு உறவு தான் முக்கியம், எனக்கு நட்பு தான் முக்கியம், எவ்வளோ வேணா என்னை அடிக்கிட்டோம், நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு தீர்மானம் எடுப்பியா? அல்லது அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் தீர்மானம் எடுப்பியா? அல்லது டாடி, இரவும் பகலும் என் கூட இருக்கிறவன் நீர் தான், யார் என்னை விட்டு விலகினாலும் நீ எங்க விட்டு விலகலப்பா, இனிமே நான் உங்ககிட்ட வந்துடுறப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம் சொல்லி சரண்டர் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு இருக்குமே. அப்படி ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு நிலை வருமா? 3 நிலையில எதனை செலக்ட் பண்ண போறேன்? எதிர்த்து நின்று அடிதடி போட போறோமா? அல்லது பரவாயில்ல சகிச்சுட்டு அவங்களோடவே நான் நின்று இன்னும் அடிமைத்தன வாழ்க்கை வாழ போகிறேனா? அல்லது அர்ப்பணித்து கர்த்தர் எனக்கு வைத்திருக்க திட்டத்தில் நான் மேலே எழும்பி எல்லாருக்கும் ரட்சகனா மாற போறேனா? 3 வழியில எதை நீ தெரிவு செய்கிறாய்? கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். நல்ல கைகளை உயர்த்தி. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை. பாடுவோம், எல்லாம் கிருபை. பாடுவோம், நான் இல்லை, என் பலன் இல்லை, எல்லாம் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை. சர்வையா மறுபடியும் பாருங்க. என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. ஓ கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேன். ஏன் நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன் ஆனாலும் வாழ்கிறேன். ஏன் பாடுவோம். படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேன். ஏன் நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன் ஆனாலும் வாழ்கிறேன். நல்ல கைத்தட்டி. கிருபை 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 கிருபை. ஆண்டவரே நாங்க அர்ப்பணிக்கிறோம், சரண்டர் பண்றோம். ஓ கிருபை 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 கிருபை.
கிருப 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 கிருப. நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. யோசேப்பு புடமிடப்பட்டான். நல்லா பாருங்க, தகப்பனுடைய வீட்டில் அவனை அடையாளம் காட்டுகிறார் ஆண்டவர். கைகளை உயர்த்தி அவனை அடையாளம் காட்டுகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தகப்பன் வீட்டில் மேன்மையா வைக்கிறார். ஆனால் சகோதரர்களால் பகை. அப்பா மிகவும் வயசான காலத்தில் பிறந்தானா, அதில் ரொம்ப அன்பை வச்சிருக்கிறார், அடையாளம் காட்டுறார். நீங்க யோசிக்கிறேன், ராகேல் போராடி நான் சகோதரிடம் போராடினேன் அப்படின்னு சொல்றான் குழந்தைக்காக. எத்தனை வருஷமா காத்திருந்தா நமக்கு தெரியாது. 20 வருஷமா 25 வருஷமா தெரியாது. அப்போ எவ்வளவு அப்பாவுடைய அன்பிலே வளர்ந்த மனிதன், அவனை ஆண்டவர் அங்கிருந்து பிரிக்கிறார். தீமை தானே? நீங்க யோசித்து பாருங்க. புடமிடப்பட்டான்னு சொல்ல வசனம் சொல்லுது, ஆனா எதுல இருந்து அவனை பிரிக்கிறார் தெரியுமா? சில வேளை நம்மிடமிருந்து மனிதர்களை பிரிப்பார், அல்லது அடுத்தவரிடமிருந்து நம்மை பிரிப்பார். தீமை. யோசேப்பு பயங்கரமான தீமை. அப்பாவுடைய அன்பிலிருந்து பிரிக்கப்பட்டான். பாசத்தை கொட்டி ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை அழகா வளர்ந்து வரதை பார்த்து பார்த்து ரசிச்சாலே ராகேல். அவளுடைய வேதனை, அவளுடைய அன்பிலிருந்து பிரிக்கப்பட்டான். யோசிங்க, தகப்பன் கொடுத்த மேன்மையிலிருந்து பிரிக்கப்பட்டான். தீமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவன் தன் சகோதரனை நேசித்து தேடி போறான். அந்த இடத்துல அவனுக்கு தீமை. சகோதரனை விசாரிக்க சென்றவனை குழியில போடுறான். தீமை. சகோதரன் என்று பாராமல் அவனை கொலை செய்ய திட்டம் போடுகிறார்கள். தீமை. அவனை எடுத்து ஒரு அடிமையாக விற்று விடுகிறான். மனசாட்சி குத்தல. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா மனசாட்சி குத்தாம பாவம் செய்யறான் தெரியுமா? சபைக்குள்ள இருந்துகிட்டு படுபாவம். பாதாளத்தை நோக்கி விரைகிற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சபைகளில் போதகர்கள் புலம்பலை நான் கேட்டிருக்கிறேன். கொஞ்சம் கூட வெட்கம், கொஞ்சம் கூட ஒரு இருதயத்தில் குத்தாம கூசாம பாவம் செய்கிற மனிதர்கள். சொந்த சகோதரன் கொண்டு போய் வித்துறான், காசாக்குறான். அவனை மகா பெரிய தீமை. அடிமையாக்கப்பட்டான். தீமை. அவனை விற்று விடுகிறார்கள். தீமை. அங்க போனா உண்மையா வாழுகிறான், அங்கேயும் தீமை தான். பரிசுத்தனுக்கு தீமை. சிறைச்சாலைக்கு போறா, அங்க ஒருத்தருக்கு நன்மை செய்யற, அங்கேயும் தீமை தான். இப்படி தீமையே வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். எல்லா இடத்துலையும் தீமை. எத்தனை பேர் தாங்குவோம் நம்ம? ஒரு உயர்வு, ஒரு கொஞ்சம் பலன் கிடைப்பது போல இருக்கு, ஆனா உடனே தீமை. கொஞ்சம் அப்படியே மூச்சு காத்து வாங்கலாம் நினைக்கும் போது ஒரு தீமை. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அழுவோம், அப்பா ரெஸ்ட் கிடையாதாப்பா. நான் சொல்றது பேர் புரிஞ்சுக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க. இந்த பாட்டு பாடின நான் என்ன என் பெற இல்லை. முதல்ல ஏஜில் இந்த பாட்டை நான் பாடும்போது எனக்கு எப்படி தெரியுமா நிலைமை? ஆப்ரேஷன் பண்ணி தையல் கூட என் பின்பக்கத்தில் பிரிக்கலை. முதுகு தண்டு கீழே தையலோடு தான் நான் போகிறேன் சர்ச்சுக்கு. நான் இல்லை, என் பென் இல்லை. பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், பாஸ்டர் பென் ஆண்ட்ரிட் பாஸ்டர் உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கு, எப்படி? செய்தியின் தலைப்பு என்ன திரும்ப கொடுத்தாங்க? நான் பின் நோக்கேன், நான் பின்னாடி திரும்ப மாட்டேன். அதுதான் செய்தியின் தலைப்பு. இப்படி கொடுத்துட்டீங்களேப்பா, நான் எப்படி திரும்புவேன்? நான் வரேன்னு சொல்லி தான் பாடினேன். கிட்டத்தட்ட 13-14 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே பிரச்சனையில் வாடுகிறேன். நான் உட்கார முடியாது என்னால் சேரில். தெரியுமா உங்களால்? இந்த கடினமான இடத்துல கூட உட்கார முடியாது, சாஃப்ட் இடத்துல உட்காரவே முடியாது. துடிக்கிறேன் வழி வண்டி ஓட்டுறது. ஏன்பா எனக்கு லீவு கிடையாதா? எனக்கு ஒரு சரீரத்தை இந்த பக்கம் இங்கேருந்து ஒரு பக்கம் முதுகு வலி தாங்க, இந்த பக்கம் மூச்சு விட முடியும். என்ன இது மாறுகை வாங்குற மாதிரி 2 பக்கம் பிற்கப்படுகிறேன். ஒருவேளை என்ன போல எத்தனை பேர் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வேதனையை நான் உணர்ந்து சொல்லுகிறேன். ஒரு நாளாவது எனக்கு லீவு கிடைக்குமா? ஒரு நாளாவது ஓய்வு கிடைக்குமா? அப்பா எத்தனை தீமைப்பா ஒரு மனிதன் சகிப்பான்? எத்தனை துரோகங்களை ஒரு மனிதன் பொறுத்து கொள்வான்? எத்தனை ஏமாற்றத்தில் அவன் எழும்புவான்? எத்தனை கண்ணீரோடு அவன் நிற்பான்? இதெல்லாம் நீங்கள் நானும் யோசேப்பை போல கடந்து போகலாம். ஏன் ஆண்டவர் அத்தனை தீமையை அவன் வாழ்வில் அனுமதித்தார்? ஒன்னே ஒன்று. பானை எத்தனை பேர் தெரியும்? கைகளை உயர்த்தி காண்மை. பானை. இந்த பானை எப்படி செய்கிறான்னா, கடினமான களிமண்,
கடினமான களிமண். கொஞ்சம் கவனிங்க, இந்த கல் மோனை இருக்கும், செங்கலை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த களிமண். அதை கொண்டு வந்து கொஞ்சம் மியூசிக்கை ப்ளே பண்ணுப்பா, அப்படி அமைக்கி விட்டு உட்காராத, ஜீலியே இருங்க, காடை பிடிங்க, நல்லா கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா ப்ளீஸ், நல்லா கவனிங்க. இந்த கல் போல் இருக்கிற களிமண்ணை கொண்டு வந்து தண்ணீரை ஊற்றி கரைப்பார்கள். பிறகு என்ன பண்ணுவான், காலில் போட்டு மிதின்னு மிதிப்பான் அந்த களிமண். பிறகு போட்டு நல்லா பிசைவான். மண்ணுக்கு வாய் இருந்த ஆளு, நான் பாட்டு தனியாக இருந்தேன், கல் மாதிரி இருந்தேன், என்னை கரைச்சிட்டீங்களே. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க கல் மாதிரி இருந்த அனுபவம் இருக்க, ஒருத்தனும் கிட்ட வர முடியாது. கல்லு நானு, யார் மேல நான் விழுந்தேன்னா அவன் செத்தான், அவன் என் மேல மோதினா முன்னுரிங்கிடுவான். அப்படிப்பட்ட கல்லா இருந்தீங்களா? ஒருத்தரும் உங்களை நெருங்க முடியாத நிலையில இன்றைக்கு உங்களை கரைச்சிட்டாங்களா? உங்களை போட்டு நல்லா மிதிக்கிறாங்களா? உங்களை போட்டு பிசைகிறாங்களா? அந்த சக்கரத்தை போட்டு சுத்துவா, ஐயோ சுத்திக்கிட்டே இருக்கு, எப்பொழுது நிற்கும், என்னை சுத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, எப்போ நிற்கும்ன்ற ஒரு நிலையில இருக்கிறீங்களா? அந்த பானை உடையப்படும். ஒரு வழியா அது வந்து அழகான ஒரு பானை உருவாக்கிறோம் குயவன். அந்த மண்ணு இப்போ மூச்சு விடும். ஆஹா, இப்போதான் நிறுத்தினானப்பா, என்னை ஒரு பானையாக மாற்றி வச்சிருக்கிறான், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நினைக்குமா. நல்லா வெயிலில் வைப்பான், காயும், அதுக்குள்ளே இருக்கிற ஈரமெல்லாம் உறிஞ்சப்படும். அந்த நேரத்தில் கொண்டு போய் நெருப்பில் வைப்பார்கள். சும்மா ஸ்டவ் வச்சு வைக்கிறது இல்லை, பெரிய போர் மாதிரி குமிச்சு வச்சு அதில் பானையெல்லாம் அடுக்கி நெருப்பு போட்டு வைக்கோல் போட்டு எரிப்பாங்க. எப்படி இருக்கும்? முதல்ல கரைச்சான், மிதிச்சான், நசுக்கினான், வனைஞ்சான், இப்போ நெருப்பில் போட்டு சுடுறான். சுட்ட பிறகு எப்படி இருக்கும்? அது கொதிக்குது. நல்லா சுட்ட பிறகு அதனோட நிறம் மாறுது. கருப்பாக இருந்த களிமண் அழகான செங்கல் நிறம், அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷா பிளாக், அங்கங்கே ஒரு டிசைனாக பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது. கைகளை உயர்த்து. அந்த பானையை வந்து ஒருத்தன் வாங்குறான், வாங்கி இப்படி இப்படி தட்டுறான், டக் டக்குன்னு சவுண்டு கேட்குது, வேறு மாதிரி சவுண்டுக்கு தட்டி பார்க்குறான். பிறகு என்கிட்ட கொடு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி மிகப்பெரிய விலை கொடுத்து அந்த இசை அமைப்பாளர் வாங்குறான். ஏன்னா அது கடமாக அதை மாற்றுறான். அல்லேலூயா. இன்னொருத்தர் வரான், வாங்கிட்டு போகிறான். எந்த மனிதன் அதை மிதித்தானோ கரைத்தானோ அவனே எடுத்துட்டு பத்திரமா கொண்டு போய் வைத்து அதில் தண்ணீரை ஊற்றுகிறான். இப்போ அந்த பானை என்ன நினச்சிருக்கோம்? மண்ணு, என்னை போட்டு கரைச்சிங்க, மிதிச்சிங்க, இப்போ தண்ணி ஊற்றுறீங்களே, இந்த தண்ணீரை நான் கொதிக்க வைப்பேன், ஏன்னா அது ஏற்கனவே சுட்டு இருக்குது, கொதி நிலையில் இருக்கு, இன்னும் நான் இதை கொதிக்க வைப்பேன்னு சொல்லாமல் அந்த பானை தனக்குள் வளர்ந்த தண்ணீரை குளிர்விக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. எந்த மனிதன் அதை கரைத்தானோ, எந்த மனிதன் அதை நசுக்கினானோ, எந்த மனிதன் அந்த இந்த பாடுகளுக்குள் கொண்டு போனானோ, அந்த மனிதனுடைய தாகத்தை குளிர்ந்த தண்ணீரை கொடுத்து தீர்க்கிற பானையா மாறுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அந்த பானை ஒன்று தெரிஞ்சுங்க, அது தன் பழி வாங்கணும்னு நினைக்குமா? முந்தி மிதிக்கப்படுகிற மண்ணா இருந்தது, காலு கீழே தான் இருந்த மனுஷனுக்கு, இப்போ எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பானையாக மாறி இருக்கு. அதற்கு அது நன்றி சொல்லணும். கைகளை உயர்த்த. அதை மிதிக்கிற நிலையில விட்டுருந்தானா அதுக்கு இந்த பாடுகள்லாம் வேணா மிதிக்கப்படுற நிலையில இருந்திருக்கும், தரையில தான் இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் பரவாயில்லன்னு சகிக்கும் போது தான் அது ஒரு அருமையான பானையாக மாறுது. மிதிக்கப்படுகிற அந்த மண் மதிக்கப்படுகிற, சுமக்கப்படுகிற பானையாக மாறுது. மனிதர்கள் அதை சுமந்து தோளில் மீது வைத்து கொண்டு போகிறார்கள், தட்டி இசை உருவாக்குகிறார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஒரு யோபுடைய வாழ்க்கையில், ஒரு யோசேப்புடைய வாழ்க்கை, இத்தனை தீமைகளை அவன் தாண்டி வந்தாலும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்ட பின்பு அடிமையாக அல்ல, யார் அவனை அடிமைத்தனத்தில் நடத்தினார்களோ அந்த அடிமைத்தனத்தை நடத்தின மக்களுக்கு ஆண்டவர் அவனை அதிபதியாக உயர்த்தின ஆண்டவர் உங்களை என்னையோ அதே நிலையில் உயர்த்துவான். எத்தனை பேர் விசுவாசிங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த யோசேப்பு சொல்லுகிறான், இவெல்லாம் கடந்து. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் இவ்வளவு பாடுகளுக்குள் போகும்போது அவன் அந்த 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 பெண்ணுடைய அந்த வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கும் போது விட்டுட்டு ஓடினானே, அப்பவே தப்பி போக அவனுக்கு வழி இருந்ததே, அவன் ஏன் ஓடி போக முடியாம ஆண்டவர் தடுத்துட்டாரு? ஏன் அவன் ஓடி போயிருந்தான்? எங்க ஓடி போயிருப்பான்? சொந்த ஊருக்கு தான் ஓடி போயிருப்பான். இல்லை, அவன் போத்திபார் பரவாயில்ல, இவ்வளோ நாள் நான் உண்மையாக தானே இருந்தான், இவனை மன்னிச்சு விட்டுருந்தா
ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் காட்டியிருந்தா எங்கே போயிருப்பான்? சொந்த ஊருக்கு தான் போயிருப்பான். அல்லது சிறையிலிருந்து விடுதலை ஆகாம ஒரு நன்மை செய்தான சிறையிலிருந்து அங்கே ஒரு நன்மை நடந்து சிறையிலிருந்து வெளியே வந்தால் எங்கே போயிருப்பான்? மறுபடியும் ஊருக்கு தான் போயிருப்பான். ஆனால் ஏன் ஆண்டவர் அங்கே போக விடாமல் தடுத்தார் தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுங்க, இவன் போயிருந்தான் சொந்த சகோதரர்கள் 2 காரியம் செஞ்சுருப்பான். இந்த செய்தி அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மளை கொண்டுடுவார், அதனால் இவனை கொண்டுடணும், அவனை கொண்டு இருப்பாங்க. இல்லைனா அவனை அடிமையாக தூரத்தில் வச்சு அவங்ககிட்ட வேலை வாங்கியிருப்பாங்க. இந்த 2 நடக்கக்கூடாது. ஒன்று புரிஞ்சுங்க, இவன் பானையாக உருவாக்கப்படுகிறான். இவன் வாழ்க்கையில் இவன் அந்தஸ்துக்கு வந்து கூட தன் தாய் தகப்பனை பார்க்க அவன் போகலை. ஏன் போகலை? அவன் மனதிலும் கொஞ்ச காலம் காயம் இருக்கத்தான் செய்தது. உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு உயர்ந்த நிலையில் கொண்டு வருவார். உடனே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது. குளிர்ந்த தண்ணீரை உடனே கொடுக்க மாட்டோம். அந்த துக்கமெல்லாம் மறக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். யோசேப்பு கைகளை உயர்த்தி, இந்த யோசேப்பை தேடி போக செய்யல. எவர்கள் அவனை தள்ளி விட்டார்களோ அந்த மனிதர்கள் அவனை தேடி வந்து கையேந்தி நிற்கிறாங்க. கைகளை உயர்த்தி ஆமென். எந்த மனிதர்கள் அவனை அற்பமாய் குனிந்து பார்த்தார்களோ தலை நிமிர முடியாமல் அவனுக்கு முன்பாக பணிந்து நிற்கிறார்கள். எந்த மனிதர்கள் அவனை கொலை செய்ய துடித்தார்களோ இன்றைக்கு தங்களுடைய பிராணன் பிழைக்க அவன்கிட்ட விண்ணப்பம் கேட்டு, ஐயா எங்களை உயிரோட வைங்கன்னு சொல்லி கெஞ்சுகிறார்கள். இதையெல்லாம் நடத்துவதற்காக தான் கர்த்தர் அவனை சொந்த ஊருக்கு அனுப்பாமல் இருந்தார். கைகளை தட்டி, சில நேரம் நீங்களும் நானும் விரும்புகிற விடுதலைக்கான வாழ்க்கைக்கான நேரம் தருணம் வந்தால் கூட ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கல. வெளியில் வர்றதுக்கு தப்புறதுக்கு ஒரு வழி இருந்தாலும் வழி கொடுக்கல. ஏன்னு சொன்னா, உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், உன்னை துக்கப்படுத்தினவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து தான் நீ இந்த பாடுகளுக்குள்ள போன. உனக்கு மட்டும் சொன்ன ஆண்டவர் உன்னை தனியாக கொண்டு போயிருப்பார். ஆனால் எல்லாருக்காகவும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையில் இந்த துன்பத்தெல்லாம் அனுபவிக்கிற. ஏன்னா அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறான்? அந்த வசனம் மட்டும் வாசிங்களேன், தீமை செய்ய அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆதியாமத்தில் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோசேப்பு அவர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். சொல்லிட்டு என்ன வாசிங்க? 21 வாசிங்கம்மா, வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். நல்லா பாருங்க, அவர்களோடு பட்சமாய் அவன் பேசுகிறான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. நீங்களும் நானும் கடந்து போகிற பாதை நமக்காக அல்லப்பா. ஒன்னே ஒன்று சத்தியம், இது அடிப்படை புரிஞ்சு. ஆண்டவர் உன்னை புடமிடுகிறார்னா உன்னை ஆசீர்வதிப்பதற்காக மட்டும் அல்ல, உன்னை இரட்சகனாக மாற்றத்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. மோசே என்ன அநியாயம் செஞ்சா? 40 வருஷம் மீதியான் தேசத்து சிறைப்பட்டு கிடக்க. ஒன்னே ஒன்று, அந்த 40 வருஷம்தான் அவன் வாழ்க்கையில் புடமிடப்பட்ட வருஷம். கோபக்காரனாக மோசே சாந்தமுள்ளவனாய் மாறினான். ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டான். நான் இல்லைப்பா, எனக்கு பேச்சு திறமை இல்லை, எனக்கு பலன் இல்லை, வயசாயிடுச்சு, என்னால் முடியாது, தன்னால் முடியாது, என் பலன் இல்லை, எல்லாமே நீங்கள் தான் சொல்லி ஆண்டவருடைய பலனை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நீ வான்னு சொல்லி அவனை இரட்சகனாக உயர்த்துகிறார். கைகளை உயர்த்தி ஆமென். ஏன் நம்ம உடைக்கப்படுறோன்னு சொன்னால், சுயபலத்தில் வாழ்கிறாய், சுய சித்தத்தில் வாழ்கிறாய், எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஏன் நமக்கு இந்த அநியாயம் நடக்குதுன்னா, இந்த அநியாயம் நடக்கிற நேரத்தில் நீ எடுக்க போகிற தீர்மானம் என்ன? அநியாயம் செய்ய போகிறாயா, அல்லது மன்னித்து அவரோடு சேர்ந்து கொள்ள போகிறாயா, அல்லது கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற வழி நான் வரேன்னு சொல்லி அர்ப்பணிக்க போறியா? அர்ப்பணித்த யோசேப்பை கர்த்தர் ஒரு அருமையான குளிர்ந்த தண்ணீரை தேக்கி வைக்கிற பானையாக மாற்றி ஆசீர்வாதமாக நிறுத்தினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை கர்த்தர் நன்மையாக மாற்றினார். ஒருவேளை இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை நான் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான். உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் பயப்படாதிருங்க. கர்த்தர் அந்த தீமை செய்த மக்களுக்காகவும் சேர்த்து அந்த பாடுகளை அனுமதிக்கிறார். நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறுவ. நான் என் தலையை உயர்த்துவார், நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் மாறுவேன்னு சொல்லுகிற மாத்திரம் எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிங்க கெபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு கூட இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினி நான் கிடந்தேன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் சொல்லுகிறவர் எழும்பி நின்று அல்லேலூயா. சிங்க கெபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன்,
பனி துணியா என்னை நனைத்தார். சிங்கக்கேணியில் நான் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனி துளியா என்னை நனைத்த விசுவாசிக்கிற மாத்திரம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிங்கக்கேபியோ ஓ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை சொல்லுங்க. காப்பவர், அவரே என்னை எல்லாம் கையில் காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை எதுவும் உன்னை தொட முடியாது. என்னை காத்திடுவார். ஓ ஷபபபபலியந்துரு சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனை என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். ஓ ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை சொல்லி காண்பவர், துதிப்போம். அவரே என்னை காப்பவர், இயேசுவே. அவரே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர். சிங்கக்கேபிக்கோ சிங்கக்கேபியோ அவை சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ கேபியோ ஓ ஷபபபபமரியந்துரு மரியந்துரபா. என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, செய்கள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதர் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், இயேசுவே இயேசுவே என்னை சொல்லுங்க. காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ காத்திடுவார். சிங்கக்கேபியோ ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே அவர் என்னை காத்திடுவார்.